ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 5-6 ஏலக்காய் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி கூட கொஞ்சம் கிஸ்மிஸும் சேர்த்துக்கோங்க. கிஸ்மிஸ் நல்லா பொம்மி வர வர நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நெய்யில் நல்லா வறுபடணும். இப்போ நமக்கு நல்லா பொம்மிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். அதே நெய்யில் 1 கப் வறுக்காத ரவை எடுத்துக்கலாம். மிதமான தீயில் ரவையை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கலர் மாறிடாமல் ரவையை நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் சீனி எடுத்துக்கலாம். அதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஏலக்காயை சேர்த்துக்கலாம். அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சீனியை பொடிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் நேரமாக நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ரவை கூட நம்ம இப்போ பொடிச்சு வச்சுருந்த சீனியை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த ரவை கூட இந்த சீனி நல்லா மிக்ஸ் ஆகுற வர கிளறிக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த முந்திரி கிஸ்மிஸை இது கூட சேர்த்து கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பாலில் 1/2 கப் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே கையில் கொஞ்சம் நெய் தடவி லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் நெய் தடவிட்டு கூட அடுத்த லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை போல் நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்த்தியான ரவா லட்டு ரெடி. இதை போல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.